அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் நல்லடியார்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. நாம் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செய்கிறோம். ஆனால் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாமே கபுலாகுதா? அப்படி கபுலாகாமல் இருக்குது அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கண்டிப்பான முறையில் கபுலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த நேரத்தில் துவா கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா துவாக்களையும் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் கபுலாக்கி தருவான். அந்த நேரங்கள்லாம் என்னென்ன, எந்த நேரத்துலலாம் நாம் துவா செஞ்சால் கண்டிப்பாக கபுலாகும், எந்த இடங்கள்லாம் நாம் துவா செஞ்சால் கண்டிப்பாக கபுலாகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடையே கேட்கப்படும் துவா. பாங் சொல்கிறதுக்கும் இக்காமத் ஓதுறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் என்ன துவா கேட்டாலும் அதை அல்லாஹ் கண்டிப்பாக கபுலாக்கி தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இரவில் விழித்து எழும்போது மன்னிப்பு கோரி கேட்கப்படும் துவாக்கள். நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இரவில் திடீர்னு நமக்கு முழிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுது அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த நேரத்தில் நம்ம பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. தஹஜத் நேரத்தில் கேட்கப்படும் துவா. கண்டிப்பான முறையில் எவர் ஒருவர் தஹஜத் தொழுதுட்டு துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் கண்டிப்பாக கபுலாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். தொழுகையில் சஜ்தாவில் கேட்கப்படும் துவா. தொழுது முடிச்சுட்டு சஜ்தாவில் இருந்து அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய தேவைகளுக்காகவும் இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் துவா செய்யும்போது கண்டிப்பான முறையில் அந்த துவா கபுலாகும். அரஃபா நாளின் போது கேட்கப்படும் துவா. அரஃபா நாளில் நாம் துவா கேட்டோம் அப்படின்னா அந்த துவாவும் கண்டிப்பான முறையில் கபுலாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. நோயாளி மற்றும் இறந்தவரை சந்திக்கும் போது கேட்கும் துவா. நாம் ஒரு நோயாளியை போய் சந்திச்சுட்டு இல்லை மவுத்துக்கு போய் அங்கே வச்சு நமக்கான துவாவை கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அங்கே இருக்கக்கூடிய மலக்குகள் ஆமீன்னு சொல்லி அந்த இடங்கள்லையும் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். மழை பொழியும் போது கேட்கும் துவா. மழை பொழியும் போது எப்போ நம்ம துவா கேட்டாலுமே அது கண்டிப்பான முறையில் கபுலாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இறந்த பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் துவா. பெற்றோர் இறந்ததுக்கப்புறமா அந்த பெற்றோருக்காக நம்மக்கிட்ட இருந்து அனுப்பி வைக்க முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய துவா மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இறந்த பெற்றோருக்காக நாம் துவா செய்யும்போது அதை கண்டிப்பான முறையில் அல்லாஹ் கபுலாக்கி தரான். வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நேரத்தில் கேட்கும் துவா. அசருக்கு பின் மஹரிப் பாங்கிற்கு முன் இறுதி நேரத்தில் கேட்கும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் துவா செய்யும்போது கண்டிப்பான முறையில் அந்த துவா கபுலாகும் அப்படின்னு. அதையும் தாண்டி யார் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த சல்லாலேருந்து எந்திரிக்காமல் அதிகமாக சலவாத் கூறி துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, அவங்களுக்கு அதிகமான அந்தஸ்துகள் வழங்கப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க. இமாம் சொற்பொழிவிற்கும் தொழுகைக்கும் இடையே ஒரு நேரம். இமாம் சொற்பொழிவாற்றுறதுக்கும் தொழுகைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் துவா செய்யும்போது அந்த துவாவும் கண்டிப்பான முறையில் கபுலாகுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சேவல் கூவும்போது கேட்கும் துவா. வானவர்கள் வருகையை அறிஞ்சு தான் சேவல்கள் கூவுது. நாம் வானவர்கள் வருகையின் போது துவா செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம துவாவுக்கு வானவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அதனால நம்மளுடைய துவா கண்டிப்பான முறையில் கபுலாகும். அநீதி இழைக்கப்பட்டவரின் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருத்தர் மனதாலேயோ இல்லை உடம்பாலேயோ மற்றவர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அந்த துவாவை அல்லாஹ் கபுலாக்கியே தீருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவர்களுக்காக கேட்கும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக மறைவில் துவா செய்தால் உனக்கும் அவ்வாறே ஏற்படட்டும் என்று வானவர்கள் அவருக்காக வேண்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்காக மறைவில் துவா கேட்டால் அதை விட சிறப்பான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த துவாவை அல்லாஹ் கண்டிப்பாக கபுலாக்கி தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. பயணத்தில் கேட்கும் துவா. யார் ஒருத்தர் பயணம் செஞ்சிட்ருக்கும்போது நம்மளுடைய தேவைகளுக்காகவும் இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கண்டிப்பான முறையில் கபுலாக்கி தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
நோன்பு திறக்கும்போது கேட்கும் துவா. நோன்பு திறக்கிறப்ப நாம் உட்காந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்யும்போது நம்ம நோம்பாளியாக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கண்டிப்பான முறையில் கபூலாக்கி தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. நீதியான அரசன் கேட்கும் துவா. நேர்மையான அரசன் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் தனக்காகவும் கேட்கக்கூடிய துவாவெல்லாம் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் கபூலாக்கி தரான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாம் சரியான முறையில் கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட அதிகமாக துவா செய்யும்போது அந்த துவா எல்லாமே ஹலாலானதாக இருந்துச்சுன்னா எல்லா ஹலாலான துவாக்களையும் அல்லாஹ் எல்லா நேரங்கள்லேயும் நமக்கு கண்டிப்பாக கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அதிகமாக துவா செஞ்சு இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் வெற்றியை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.